12th Max 6th chapter vector algebra தான் பார்க்க போறோம். அதுல exercise 6.7 first sum. Find the non-parametric form of vector equation and Cartesian equation of the plane passing through the point. ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க and parallel to the straight lines. ரெண்டு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. தமிழ்ல பயிற்சி 6.7 ஒன்னாவது கணக்கு ஒரு பாயிண்ட் என்ற 2,3,6 என்ற புள்ளி வழி செல்வதும் அப்புறம் ரெண்டு கோடு கொடுத்துட்டாங்க. அதுக்கு இணையானதுமான தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எத்தனை புள்ளி எத்தனை வெக்டார் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதில் இங்கே பாயிண்ட்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, பாயிண்ட் இங்கே என்ற புள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ அதில் ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. அப்போ ஒரு புள்ளி parallel to straight lines, அதாவது ரெண்டு கோடுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வெக்டார் தான் கிடைக்கும். அதுலேருந்து நம்மளுக்கு வெக்டார் தான் அதுலேருந்து கிடைக்கும். அப்போ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ரெண்டு வெக்டார் 1.2 வெக்டார். இதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், அதுக்கு அடுத்தது ஏ வெக்டார் என்ன, ஏ வெக்டாருங்கிறது நம்ம அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறோம். அது எப்படி எழுதிக்கலாம், 2i cap plus 3j cap plus 6k cap. ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வெக்டார் கிடைக்குமா, அதை நம்ம uvன்னு ரெண்டாக எழுதிக்கலாம். அந்த uvங்கிறது எங்கே கிடைக்கும், டினாமினேட்டரில் இருக்க நம்பர்ஸ் தான் வெக்டார்ஸ், மேலே உள்ள நம்பர்ஸை எடுக்கக்கூடாது. அப்போ கீழே என்ன இருக்குது, 2i cap plus 3j cap plus k cap. செகண்ட் இதுலேருந்து எழுதுங்க என்னென்னு, அதேமாரி 2i cap டினாமினேட்டரில் உள்ளது எழுதிக்கிங்க, 2i cap minus 5j cap minus 3k cap. இப்போ auv நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது நான் பாராமெட்ரிக் ஃபார்ம், அதாவது துணை அலகு அல்லாத வெக்டார் முதல்ல அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கார்ட்டீசியன் பார்க்கலாம். கார்ட்டீசியன் சமன்பாடு இங்கிலீஷ்ல இருந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, அது எப்படி எழுதணும், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா x minus x1 y minus y1 z minus z1. இங்கே என்ன அப்படின்னா L1 M1 N1 L2 M2 N2 equal to 0. இப்போ என்னது x minus x1லாம் எழுதணும் இல்லையா, x1 y1 z1ங்கிறது இந்த ஏல உள்ள பாயிண்ட்ஸ் இல்லையா, அதுதான் நம்ம அதனுடைய கெழுக்கள், அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் எடுத்து எழுதணும். x minus 2 y minus 3, இங்கே 3 இருக்கு இல்லையா, அது z minus 6. L1 M1 N1 எல்லாம் என்னன்னா u வெக்டார் v வெக்டார், அதனுடைய கெழுக்கள் அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸை எடுத்து எழுதிக்க வேண்டியதான். 2 3 1, அடுத்ததுக்கு 2 minus 5 minus 3 equal to 0. இப்போ நம்ம டிட்டர்மெண்ட்டை சால்வ் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் என்னது x minus 2, அதை எடுத்துட்டு இது ரெண்டும் போயிடுமா, இந்த சின்ன மைனரை நம்ம சால்வ் பண்ணணும். 3 into minus 3 minus 9, இங்கே மைனஸ் minus 5 into 1 வந்து minus 5, ஏற்கனவே minus 5 இருக்கிறதுனால plus 5. செகண்ட் டேர்முக்கு எப்போவுமே நம்ம என்ன போடுவோம், மைனஸ் போட்டு தான் எழுதணும். செகண்டு காலத்துக்கு எழுதும்போது மைனர் எழுதும்போது மைனஸ் போட்டு தான் எழுதணும். இது ரெண்டும் போயிடும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், -6 -2. அடுத்தது என்னது z minus 6, இது ரெண்டும் போயிடும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், -10 -3 2s are 6 equal to 0. இப்போ நம்பர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்கிங்க. -9 minus -4 minus y minus 3 into -8 plus z minus 6 into -16 equal to 0. இதை வந்து நம்பர்ஸ் எல்லாம் முன்னாடி அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். x minus 2, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8, y minus 3, இங்கே என்னது -16 ஆகிடும். z minus 6 equal to 0. இப்போ நம்பர்ஸ் எல்லாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளார எடுத்துகிட்டு போயிடுங்க. -4x ப்ளஸ் 8, இங்கே என்ன வரும் 8y minus 24 -16z plus 96 equal to 0. இப்போ நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறது மைனஸ் பண்ணிக்கிறதுலாம் செஞ்சுட்டு வரிசலாக எழுதிக்க வேண்டியதான். -4x plus 8y minus 16z, இது எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. இப்போ என்ன கிடைக்கும், 96ல் 24 போயிடுச்சுன்னா 72, 72ல் 8 போயிடுச்சுன்னா 80 ப்ளஸ் 80 ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் சைன் எல்லாம் மாற்றிக்கலாமா, ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே மைனஸ் சைன் இருக்கக்கூடாது, அதனால மைனஸால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், ஈக்குவேஷன் மாறிடும். இதில் பாருங்கள் எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ், அப்போ டிவைடட் பை 4 போட்டுக்கலாமா. அப்போ என்ன ஆகிடும், x minus 2y plus 4z minus 20 equal to 0.
இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக துணை அலகு அல்லாத வெக்டாரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். துணை அலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு, அதாவது என்னன்னு சொல்லலாம் இங்கிலீஷில் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதுதான் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். இந்த நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆர் டாட் இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ஸ், அதாவது கெழுக்கள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், ஐஜேகேவை மாற்றி எழுதிக்க வேண்டியதுதான். ஐ வெக்டார் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 4k கேப் மைனஸ் அந்த 20ன்ற நம்பரை அப்படியே போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன செஞ்சுக்கலாம், இந்த 20யை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்போ ஆர் வெக்டார் டாட் ஐ கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 4k கேப் ஈக்குவல் டு 20. இதுதான் உங்களோட துணை அலகு அல்லாத வெக்டார் இல்லை நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம்.